ஜாம்நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது வந்தாரா. இது மனித அர்ப்பணிப்பு, இரக்க குணம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றின் இணைப்பாகும். பிரதமரின் அதிகாரி வருகையால் குஜராத்தின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு வளாகத்தில் உள்ள இந்த 3500 ஏக்கர் பரப்பளவு மீண்டும் ஒருமுறை கவனத்தை ஈர்த்துள்ளது. வந்தாரா உலகின் மிகப்பெரிய விலங்கு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையமாகும். ஆனால் இதனை கூர்ந்து கவனித்தால் வந்தாரா அதைவிட மிகப்பெரியது என்பதை காட்டுகிறது. காடுகளின் நட்சத்திரமான வந்தாரா மனித அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் சிறப்பிற்கு சான்றாக நிற்கிறது. அனந்த் அம்பானியால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்படும் இந்த வன சரணாலயம் வெறும் விலங்குகளின் புகலிடம் மட்டுமல்ல, உலகளாவிய வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு புரட்சி. இந்திய துணைக்கண்டத்தில் சிறுத்தைகளை மீண்டும் அறிமுகப்படுத்திய பிரதமர் மோடி விலங்குகளின் நண்பன் என்று வரும்போது தானும் அனந்தும் ஒத்த கருத்துடையவர்கள் என்று மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கு 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட விலங்குகள் புகலிடம் பெற்றுள்ளன. பெரும்பாலும் துஷ்பிரயோகம் மற்றும் புறக்கணிப்பில் இருந்து தப்பித்து இங்கு சேர்ந்துள்ளன. மும்பையில் விலங்குகளுக்கு ஒரு சிறிய புகலிடத்தை உருவாக்கிய பிறகு அனந்தின் ஆழ்ந்த ஆர்வம் உலகின் மிகப்பெரிய மேம்பட்ட மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தின் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளது. விலங்குகள் அன்பானவை என்ற பார்வையை சிறு வயதிலேயே அனந்த் கொண்டிருந்தார். My mother has always been a great inspiration to me. My mother, when I was young boy and we were going, I think 12 years old, we were traveling from Jaipur to Ranthambore. In the middle on the road we saw a young elephant with a mavat going on the road in the peak heat, and the elephant was walking a little weirdly. So I told my mom we want to rescue it. So that was the first elephant and we had no idea how to take care of the elephant. So we got the elephant, we kept it, and then we said we'll build slowly boon boon se sagar banta hai. இன்று வந்தாரா 2000 உயிரினங்களை மீட்டு மறுவாழ்வு அளித்துள்ளது. ஆழமாக வேரூன்றிய அனந்தின் கனவு திட்டம் இடம்பெயர்ந்த, கைவிடப்பட்ட மற்றும் அழிந்து வரும் வன விலங்குகளை உலகம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை மறுவரையறை செய்துள்ளது. வந்தாரா 4 முக்கிய தூண்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது. மீட்பு, மறுவாழ்வு, புத்துயிர் அளித்தல் மற்றும் வனவாழ்வு ஆகிய இந்த கூறுகள் ஒவ்வொன்றும் சிறப்பான பங்களிக்கின்றன. பல்வேறு கால்நடை ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் அழிந்து வரும் விலங்குகளுக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பான புகலிடம் கொடுப்பதன் மூலம் வந்தாரா அழிந்து வரும் விலங்குகளை காப்பாற்றுகிறது. வந்தாராவை உருவாக்கியதற்கு அவரது தாத்தாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் தாய் தந்தையரின் உதவி ஆகியவை காரணம் என அனந்த் கூறுகிறார். My father is one of the biggest wildlife buffs. For example, when we were young, I think till the age of 18, I've not gone to any other family holiday except Africa, Ranthambore and the jungles of Kahana, the jungles of Bandhavgarh, Kaziranga. My father would only take us to jungle holidays. அனந்த் வந்தாராவை சேவாலயா என்று அழைக்கிறார். மீட்கப்பட்ட ஒவ்வொரு விலங்கும் கவனிப்பு, கண்ணியம் மற்றும் பாதுகாப்பை பெறும் சரணாலயம். बचपन से ही माता जी ने मुझे सिखाया था हम जानवर का और अलग अलग जीव जंतु का सेवा कैसे करें. तो बचपन से ही मैं मेरे घर में माता जी
मेरे से पहले जब वो छोटे थे उन्होंने 20-25 कुत्तों को पाला था घर पे। और मुंबई के लिए वो तो बहुत बड़ी बात होती है 20-25 कुत्ते घर पे फ्लैट में रखना। सेंटा क्रूज में रहते थे वो उनके शादी से पहले। और माता जी ने मुझे सिखाया कि जो बेज़ुबान जानवर है उसका सेवा सबसे बड़ी सेवा, वही सबसे बड़ी पुण्य वाली सेवा है और वही धर्म है और वही एक ऐसी चीज़ है जो आदमी को बहुत सारा पुण्य प्राप्त करा सकता है। உலகின் மக்கள் தொகை அதிகரிக்கும் நேரத்தில் வனவிலங்குகளின் இயற்கை அல்லாத மரணங்களும் அதிகரிக்கின்றன। भारत में रोड एक्सीडेंट से तेंदुआ गिर जाता है, रोड एक्सीडेंट से कभी कभी टाइगर जो बाघ है उसको चोट पहुंच जाती है, भालू जो रीछ होता है उसे भी कभी कभी बहुत दिक्कत में आ जाती, कभी एक्सीडेंट हो जाता है, कभी कुआं में गिर जाता है। ஆண்டுதோறும் ஏராளமான யானைகள் மின்சாரம் தாக்கியும் ரயில்களில் அடிபட்டும் உயிரிழக்கின்றன। மற்ற வனவிலங்குகளும் விஷம் உள்ளிட்டவற்றுக்கு பலியாகின்றன। காட்டை விட்டு வெளியேறும் விலங்குகளால் மனித விலங்கு மோதல் ஏற்படுகிறது। 19ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் மட்டும் யானை தாக்குதல்களால் 2727 பேரும், புலி தாக்குதல்களால் 349 பேரும் உயிரிழந்துள்ளனர்। காட்டை விட்டு வெளியேறும் விலங்குகளில் பல பிடிக்கப்படுகின்றன, ஆனால் அவற்றை பராமரிக்க அரசுக்கு சொந்தமான போதிய இடவசதி இல்லை। இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் வந்தாரா உள்ளது। வந்தாராவின் மீட்பு குழுக்கள் அதிநவீன ஆம்புலன்ஸுகளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பிடிக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட விலங்குகளை மீட்கச் செல்கிறார்கள்। ஒவ்வொரு பணியும் உன்னிப்பாக திட்டமிடப்பட்டது, ஒவ்வொரு குழுவும் அர்ப்பணிப்போடு பணிபுரிகின்றனர்। வந்தாராவில் உள்ள புலி இனங்கள் தான் அக்குழுவினர் எடுக்கும் பல நடவடிக்கைகளுக்கு சாட்சியாக உள்ளன। புலிகளை மீட்கும் உலகின் மிகப்பெரிய குழுவில் வந்தாரா பங்கு வகிக்கிறது। ஒரு காலத்தில் சிறைபிடிக்கப்பட்டு நிச்சயமற்ற எதிர்காலத்தை சந்தித்து வந்த சிங்கங்களும் புலிகளும் தற்போது கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனவிலங்கு நிபுணர்களின் பராமரிப்பில் பரந்த இயற்கை வாழ்விடங்களில் சுற்றித் திரிகின்றன। இந்த செயல்பாடுகளை செயல்படுத்த அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் அடிக்கடி வந்தாரா இணைந்து பணியாற்றுகிறது। இங்கு வேகம் என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது। சமீபத்திய வரலாற்றில் வந்தாராவின் சில புலிகள் மற்றும் சிங்கங்களின் மீட்பு மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது। 14 விலங்குகள், 11 புலிகள் மற்றும் 3 சிங்கங்கள் ஸ்லோவோக்கியாவில் இருந்து ஒரு நிச்சயமற்ற சூழலை எதிர்கொண்டு வந்தன। அவற்றை காப்பாற்ற வந்தாரா செயலில் இறங்கியது। கண்டங்கள் மற்றும் ராஜதந்திர தடைகளை கடந்து ஆபத்தில் இருந்த புலிகள் மற்றும் சிங்கங்கள் புதிய வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டன। வந்தாராவின் நிபுணர்கள் வெளிநாட்டு சர்க்கஸ் கூடாரத்தில் பட்டினியால் வாடி வந்த புலிகளை மீட்க அதிவிரைவாக செயல்பட்டனர்। शेर के लिए खाना नहीं था और शेर भूखे मर रहे थे, तो मैं सोचा कि हमें कुछ करना चाहिए। வந்தாராவின் புலிகள் மீட்பு மையம் வெறும் அடைக்கலம் மட்டுமல்ல, மனிதனுக்குள் இருக்கும் இரக்கம் செயலாக மாறும்போது என்ன சாத்தியமாகும் என்பதற்கான அடையாளமாகும்। இங்குள்ள பராமரிப்பாளர்களும் கால்நடை நிபுணர்களும் சிங்கங்கள் மற்றும் புலிகள் சமச்சீரான உணவு மற்றும் செறிவூட்டல் நடவடிக்கைகளை பெறுவதை உறுதி செய்கிறார்கள்। இது விலங்குகளின் உடல் மற்றும் மன நலனுக்கு அவசியமாகிறது। கொரோனா தொற்று நோய் காலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட காட்டு விலங்குகள் முடக்கத்தின் தாக்கத்தை அனுபவித்தன। आपके आसपास जो पशु है उनकी भी चिंता करनी है। लॉकडाउन की वजह से अनेक पशुओं के सामने, जानवरों के सामने भी
भोजन का संकट आ गया है। கொரோனா பரவலை தொடர்ந்து பஹ்ரைனில் உள்ள ஒரு தனியார் வனவிலங்கு ஆர்வலர் ஒராங்குட்டான்கள், சிம்பன்சிகள் மற்றும் புலிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட விலங்குகளை கைவிட்டு விட்டார். பெரும் தடைகளை தாண்டி வந்தாரா அவற்றை மீட்டுக் கொண்டு வந்தது. குரங்குகள் மற்றும் மனித குரங்குகளுக்கான வந்தாராவின் வசதி உலகத்தரம் வாய்ந்தது. மனிதனின் நெருங்கிய உறவினர்களான குரங்குகள் நமது கைகளால் தாங்க முடியாத கொடுமைகளை எதிர்கொள்கின்றன. இந்த சிம்பன்சிகள் கற்பனை செய்ய முடியாத துன்பத்தில் இருந்து மீட்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்காக வந்தாராவிற்கு கொண்டு வரப்பட்டன. இதில் பெரும்பாலானவை சட்டவிரோத வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவை. போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தாலும் கூட பல உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயங்களுக்கு ஆளாகியவை. குரங்குகள் இயற்கையாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வந்தாராவில் வாழ்கின்றன. பரப்பளவில் மிக பெரியதாக உள்ள வளாகம் அவற்றை ஏற்றவும் உணவு தேடவும் தங்களுக்குள் உணர்வை மீண்டும் உருவாக்கவும் அனுமதிக்கின்றன. மருத்துவ பராமரிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றின் வலிமையையும் நம்பிக்கையையும் மீண்டும் பெற உதவுகின்றன. வந்தாராவின் ஊர்வன மீட்பு மையம் மீட்பு நடவடிக்கைகளுக்கு மற்றொரு சாட்சியாக உள்ளது. சென்னையில் எண்ணிக்கை அதிகரித்து இடப்பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட ஏராளமான முதலைகள் பாதுகாப்பாக வந்தாரா சரணாலயத்திற்கு மாற்றப்பட்டன. இந்த ஊர்வன மீட்பு மையம் இரட்டை தலை மலைப்பாம்பு உள்ளிட்ட அரிய வகை உயிரினங்களுக்கு பாதுகாப்பான இடமாக உள்ளது. இங்கு இரட்டை தலை ஆமையும் உள்ளது. மீட்கப்பட்ட விலங்குகளுக்கு பெரும்பாலும் நிச்சயமற்ற விஷயமே காத்திருக்கும். பல வனவிலங்கு சரணாலயங்களை போலல்லாமல் மீட்கப்பட்ட விலங்குகளை வரவேற்க வந்தாரா முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட மறுவாழ்வு சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது. Here we have more than 50-60 endangered species. 50-60 endangered species we have rescued Okay. from various backgrounds like circuses, from road accidents, from animal-human conflict, from zoos which are overcrowded. We have rescued animals from all across, from hunting lodges and from other places. So while we were rescuing them, I thought that we need a state-of-the-art hospital. We need a state-of-the-art facility. I don't want to keep them in cages. I want to keep them in their natural habitat. உலகிலும் உள்ள அர்ப்பணிப்புள்ள பராமரிப்பாளர்களின் விரிவான குழுவால் வழங்கப்படும் மிகவும் மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு மூலம் உண்மையான மறுவாழ்வு வந்தாராவில் நிகழ்கிறது. இந்த சரணாலயத்தில் 22 மருத்துவமனைகள், 17 கிளினிக்குகள் மற்றும் உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு மருத்துவ வசதி உள்ளது. காயமடைந்த விலங்குகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் வந்தாராவில் அதிநவீன வனவிலங்கு ஆராய்ச்சி மற்றும் நோய் கண்டறியும் ஆய்வகம் மற்றும் சிறப்பு தீவிர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன. அவசரகால மீட்புக்காக 75 விலங்கு ஆம்புலன்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் 103 கால்நடை மருத்துவர்கள் எங்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். I visited more than, before I could build this, I visited more than 30 or 40 facilities all across the world, and I took inspiration from every one of them, and those were my inspiration to build this. சிடி ஸ்கேன்கள், எம்ஆர்ஐக்கள் மற்றும் லேசர் சிகிச்சை இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட இந்த மருத்துவ மையங்கள் அரிதாக கிடைக்கக்கூடிய உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளை மீட்கப்பட்ட விலங்குகளுக்கு செய்ய உதவுகின்றன. யானை ஒன்றின் காலில் சிடி ஸ்கேன் உதவியுடனான சிகிச்சை உலகிலேயே முதல் முறையாக வந்தாராவில் செய்யப்பட்டது. Currently, you are in our large animal operation theatre. This is our hospital. It's spread over 1.5 lakh square feet. You can see we have a gas anesthesia machine. We have state-of-the-art operation table, operation lights. We have a
entire robotic endoscopic machine which we can also do robotic surgery with. We have ventilators, we have everything which is state of the art. பஞ்சம் என்ற ஒரு கம்பீரமான வங்காள புலி மனித விலங்கு மோதலை தொடர்ந்து காயமடைந்தது. அதன் எதிர்காலம் நிச்சயமற்ற சூழலில் இருந்தது. வந்தாராவின் நிபுணத்துவம் பெற்ற கால்நடை மருத்துவக் குழு அதற்கு சிக்கலான எலும்பியல் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டது. சில மாதங்களில் பஞ்சம் தனது உடல் வலிமையை மீண்டும் பெற்றது. வந்தாராவில் மீட்பு என்பது உடல் ரீதியான காயங்கள் மட்டுமல்ல, மன மற்றும் உணர்ச்சி பூர்வ குணப்படுத்துதலும் ஆகும். சிறப்பு திட்டங்கள், ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி சிகிச்சைகள் விலங்குகளுக்கு இயற்கை உள்வுணர்வு மற்றும் நம்பிக்கையை மீண்டும் பெற உதவுகின்றன. સાહેબ અહીંયા આયુર્વેદિક ટ્રીટમેન્ટ માટે 4 આયુર્વેદિક ડોક્ટર રાખ્યા છે સાહેબ. કેરલામાં કોલેજ અને જામનગર આયુર્વેદિક કોલેજ બંને સાથે કોલેબોરેશન કર્યું છે સાહેબ. डायबिटीज के लिए अपने उनमें भी जब कोई वो सिम्टम्स आते हैं तो ये जब उनको दिया जाता है चेंजेस नजर आते हैं. वो खुद भी तो खोज करके खाते रहते होंगे. अगर उसे लग भी गया तो उसको पता है क्या खाना होता है जंगल में. குழந்தைகளுக்கு பொம்மைகளை போல இசை சிகிச்சையே விலங்குகளுக்கு சரியானதாகும். வந்தாராவின் சவனா வாழ்விடம் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவின் பரந்த புல்வெளிகளைப் போலவே உள்ளது. இது மான், காட்டெருமை, வரைக்குதிரைகள் மற்றும் ஒட்டகச் சிவிங்கிகளுக்கு இயற்கையான இருப்பிடத்தை அளிக்கிறது. பல ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரைந்திருக்கும் திறந்தவெளி சுற்றுச்சூழல் அமைப்பு மீட்கப்பட்ட தாவர உண்ணிகளை சுதந்திரமாக திரிய அனுமதிக்கின்றன. இங்குள்ள ஒட்டகச் சிவிங்கிகள் மனிதர்களுடன் நட்பாக உள்ளன. ஒட்டகச் சிவிங்கிகள் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை வெளிநாட்டு சஃபாரி பூங்காக்களில் சிறைபிடிக்கப்பட்ட நிலையிலேயே கழித்துள்ளன. அவற்றை காட்டுக்குள் விடுவது மிகவும் ஆபத்தான ஒன்று. பூர்வீக புற்கள், நீர் துளைகள் மற்றும் நிழலான ஓய்வு பகுதிகளால் நிறைந்துள்ளது. இது ஒட்டகச் சிவிங்கிகளுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை அளிக்கிறது. வந்தாராவின் யானைகள் பராமரிப்பு மையம் 250ற்கு மேற்பட்ட மீட்கப்பட்ட யானைகளுக்கு தாயகமாக உள்ளது. இது மீட்கப்பட்ட யானைகளுக்கான மிகப்பெரிய சரணாலயங்களில் ஒன்றாகும். இவை சர்க்கஸ் முகாம்களில் மற்றும் சட்டவிரோத அடைத்து வைத்தலில் பல ஆண்டுகளாக கொடுமையை சந்தித்தவை. $2500 ஏக்கர் சங்கிலி இல்லாத அடைப்புகளில் இந்த யானைகள் இப்போது இயற்கையான கூட்டங்களை உருவாக்கி சுதந்திரமாக சமூகமயமாக்குகின்றன. உதாரணமாக வந்தாராவின் முதல் மீட்பு யானை கௌரி தற்போது இது கங்கை மற்றும் கோதாவரி யானைகளுடன் நட்பாக உள்ளது. தற்போது இந்த மூன்றும் பிரிக்க முடியாதவை. மூட்டுவலி உள்ள யானைகளுக்கு ஹைட்ரோ தெரப்பி மற்றும் ஜக்குசி குளங்கள் உதவுகின்றன. லீலாவதி தனது முன்னாள் பராமரிப்பாளர்களால் 2ஆம் நிலை தீக்காயங்களுக்கு ஆளாகியது. அதற்கு ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று லீலாவதி வலியற்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறாள்.
டார்சன் யானை பார்வையற்றதாக மாறுவதை தடுக்க கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. The importance of doing cataract surgery in an elephant is it going to, first of all, improve vision, 2, improve the health of the eye, and 3, improve the quality of life for the animal. வந்தாராவில் மறுவாழ்வின் மிகவும் பழமையான அம்சம் விலங்கு நலனை சமூக நலனுடன் இணைப்பதுதான். பெரும்பாலும் விலங்குகள் மட்டுமல்ல, அவற்றின் பராமரிப்பாளர்களும் வாழ்வு பெறுகின்றனர். हमारा बेसिकली 3000 से 4000 केयरटेकर है हमारे, और ये सबको हम पिछले भाग जहाँ इतना डेवलपमेंट नहीं हुआ है, नक्सल इन्फेस्टेड एरियाज है या जो नॉर्थ ईस्ट के रिमोट एरियाज हैं, हम वहां से लाते हैं. इनको एक अलग तरह का ट्रेनिंग दिया जाता है, क्योंकि ये बहुत दिल से जो जंगल में रहते हैं, जो आदिवासी जानवर के लिए उनका बहुत प्रेम अलग होता है और दिल से जानवर का सेवा करते हैं. तो आप देखोगे कि हम एक 3000 लोग हैं जिनका पेट यहाँ पल रहा है जानवर के कारण. ये कितने साल से हैं सारे लोग? सबको पहचानते हैं और ये एनिमल आपको पहचानते हैं? सबके एक ही कमांड ऑर्डर है कि हर एक के अपने अपने डेवलप किए हैं? हाथी के बारे में तो सबका एक ही जैसा है, बाकी दूसरे जानवर का अलग अलग सबका. வந்தாரா என்பது விலங்குகளை மீட்பது மற்றும் மறுவாழ்வு அளிப்பது மட்டுமல்ல, இது ஒரு நேரத்தில் ஒரு இனத்தையும் மீட்டெடுக்கிறது. இந்த அழகான சிங்க குட்டிகளை பாருங்கள். காடுகளுக்கு வெளியே இந்த குட்டிகள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் வந்தாராவில் பிறந்த குட்டிகள் பராமரிப்பு பிரிவில் உலகின் சிறந்த பராமரிப்பு அளிக்கப்படுகிறது. வந்தாரா அனாதை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய புதிதாக பிறந்த விலங்குகளுக்கான உயிர் நாடி. அவை உயிர் வாழ்வதை உறுதி செய்ய 24 மணி நேர கண்காணிப்பு மற்றும் காலநிலை கட்டுப்பாட்டு யூனிட் செயல்படுகிறது. பல குட்டிகள் பெரும்பாலும் பலவீனமாகவோ அல்லது ஊட்டச்சத்து குறைவாகவோ மீட்கப்படுகின்றன. அவற்றிற்கு ஊட்டச்சத்து மற்றும் தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வனவிலங்கு கால்நடை மருத்துவர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் இயற்கையான தாய்வழி பராமரிப்பை பின்பற்றுகிறார்கள். இந்த குரங்குகளைப் போலவே பல குட்டிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் தன் தாய் இறந்த பிறகு அனாதையாகிவிட்டது. சிறைபிடிக்கப்பட்ட காண்டாமிருகங்கள் போன்ற இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட உயிரினங்களை மீட்க வந்தாரா அயராது உழைத்து வருகிறது. ஆசிய சிங்கங்கள், காட்டு பூனைகள் உட்பட அழிந்து வரும் உயிரினங்களை காப்பாற்ற 7 இனப்பெருக்க திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியால் உணவளிக்கப்பட்ட இந்த வெள்ளை சிங்கக்குட்டி அதன் தாய் மீட்கப்பட்டு வந்தாராவிற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு பிறந்தது. ஒட்டகச்சிவிங்கி வகையைச் சேர்ந்த இந்த இரட்டை ஓகாபீஸ் சீதா மற்றும் லக்ஷ்மண் பிறந்தது வந்தாராவில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. காங்கோவின் அடர்ந்த மழைக்காடுகளை பூர்வீகமாக கொண்ட ஓகாபீஸ் அரிதாகவே இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. இந்த சிறிய அதிசயங்கள் தான் உண்மையில் வந்தாராவின் சூப்பர் ஸ்டார்கள். கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு, மேம்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள் மற்றும் சிறப்பு நர்சரிகள் மூலம் வந்தாரா ஆரோக்கியமான பிறப்புகளை உறுதி செய்கிறது.
இந்தியாவின் மிகப்பெரிய சிறுத்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் ஸ்வாராவிற்கு பிறந்த இந்த சிறுத்தை குட்டிகள் வந்தாராவின் இனப்பெருக்க வெற்றிக்கு பெரிய சான்றாகும். It's an extended period of time that she took to give birth. It took almost 9 hours in total for her to give birth to the 5 cubs. அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு 72 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிறுத்தைகளை மீண்டும் இந்திய துணைக்கண்டத்தில் கொண்டுவர அரசு எடுத்து வரும் லட்சிய முயற்சியான ப்ராஜெக்ட் சீட்டாவிற்கு வந்தாரா ஏராளமான உதவிகளை செய்து வருகிறது. சிறுத்தைகளை வளர்ப்பது என்பது பல படிகளை கொண்ட ஒரு திட்டமாகும். வேட்டையாடும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் உதவி செய்யப்படும். வந்தாராவின் சிறுத்தை பாதுகாப்பு திட்டம் பல பெரிய சவால்களை முறியடித்துள்ளது. This case of Olga having a femur fracture was one of the challenging cases, and I would rate as one of the biggest challenging cases in my career henceforth, because it has got a whole set of new properties. We are talking about the world's fastest animal. We are talking about the world's fastest animal who has broken his femur. சிறப்பான கவனிப்புக்கும் சிகிச்சைக்கும் நன்றி. ஓல்கா குணமடைந்து விரைவில் காடுகளில் விடுவிக்கப்படும். வந்தாராவின் இனப்பெருக்கம் மற்றும் வாழ்விட மறுசீரமைப்பு ஆசிய சிங்கங்களுக்கும் மறுவாழ்வு அளித்துள்ளது. இங்கு அது மேலும் கவர்ச்சிகரமானதாக மாறுகிறது. வந்தாரா விலங்கினங்களை காப்பாற்ற மட்டும் வேலை செய்யவில்லை, மாறாக மரபணு அளவில் பல்லுயிரியலை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்கிறது. அதன் இந்திய ஜீனோமிக் பல்லுயிர் முன்முயற்சி உலகின் மிக லட்சிய பல்லுயிர் மரபியல் திட்டமாகும். हमारा फ्यूचर है कि वर्ल्ड के हर एक सैंपल यहाँ आए और हम यहाँ एक सेंटर ऑफ एक्सीलेंस तैयार करें वाइल्ड लाइफ के लिए. Okay. तो इससे अलग अलग गवर्नमेंट वर्ल्ड के भारत में सैंपल्स भेजे. பல்லுயிர் ஆராய்ச்சியில் இது மிகப்பெரிய சாதனையை புரியும். இந்த திட்டம் மனிதர்களுக்கான புதிய மருத்துவ முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். உதாரணமாக யானைகள் இயற்கையாக புற்றுநோயை எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பதை படிப்பது மனித நோய்களுக்கான புரட்சிகர சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும். जैसे कोरोना मनुष्य में आ गया, जानवरों में भी बहुत बहुत बीमारियां आती हैं और जानवर से जूटोनिक आदमी को भी जाती है. ये सब हम लैब में काम करना चाहिए. விலங்குகளை மீட்பது முதல் அவற்றை பாதுகாப்பது வரை விஞ்ஞானம், அர்ப்பணிப்பு மற்றும் புதிய கண்டுபிடிப்பு ஆகியவை ஒன்றிணைந்தால் உலகையே உண்மையாக மாற்ற முடியும் என்பதை வந்தாரா நிரூபித்து வருகிறது. அற்புதமான இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அழிந்து வரும் மற்றும் அயல்நாட்டு இனங்கள் வனப்பகுதிகளில் மீண்டும் வருவதற்கு வந்தாரா உதவுகிறது. My vision is that at Vantara in Jamnagar, we would like to be the world's most advanced wildlife institute, and we would also like to conserve and breed critically endangered species so we can release them back in their habitat, because a lot of species, even today as we speak, species are going extinct. மிகவும் பாதுகாக்கப்பட்ட சூழலில் பிறக்கும் விலங்குகள் நிபுணத்துவம் பெற்றவர்களின் கவனத்தில் வளர்க்கப்படுகின்றன. பின்னர் தனியாக வாழ தகுதி பெற்றதும் வாழ்விடத்தில் விடப்படுகின்றன. இதனை ஒரு உதாரணத்துடன் கூறலாம். மிகவும் அழகான
ஸ்பிட்ஸ் மெக்காவ் என்று அழைக்கப்படும் மக்காவ் கிளிகள் அழிந்துவிட்டன என பரவலான கருத்து இருந்தது. பெர்லின் இனப்பெருக்க மையத்தில் 41 ஸ்பிட்ஸ் மெக்காவ் பறவைகளை இனப்பெருக்கம் செய்ய வந்தாரா உதவியது. பின்னர் அவை பிரேசிலின் பகியாவில் இயற்கையான சூழலில் விடப்பட்டன. அதன் முடிவு பெரிய சாதனையாக இருந்தது. அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட ஸ்பிட்ஸ் மெக்காவ் பறவைகளை 20 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மீண்டும் கண்டனர். வந்தாரா ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு சொர்க்க பூமியாக விளங்குகிறது. இந்த பிளமிங்கோக்கள் தங்கள் கூடாரத்தில் கம்பீரமாக சுற்றித் திரிகின்றன. அவை ஒரு காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு, மன அழுத்தம் மற்றும் கொடூரமான சூழ்நிலைகளில் சிக்கிக் கொண்டன. வந்தாராவில் அவற்றின் இறகுகள் மீண்டும் பிரகாசமான நிறங்களை பெற்றுள்ளன. சுத்தமான நீர், சரியான ஊட்டச்சத்து மற்றும் நிபுணர்களின் கவனிப்பை பெற்றுள்ளன. வந்தாரா மீட்கும் பறவைகளை சிறந்த கவனத்தை அளிக்கிறது. வனத்திற்குள் விடப்படுவதற்கு முன்பு பறவைகள் வலிமை மற்றும் சுறுசுறுப்பை மீண்டும் பெறுவதற்காக பெரிய பறவை கூட்டங்களில் பறக்கும் பயிற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவற்றின் பறக்கும் ஆற்றல் சோதிக்கப்படுகிறது. மேலும் நோய்கள் பரவுவதை தடுக்க கால்நடை குழுக்கள் சுகாதார பரிசோதனைகளை நடத்துகின்றன. பாதுகாப்பு என்பது விலங்குகளை பற்றியது மட்டுமல்ல, அது மிகப்பெரிய திட்டத்தை பற்றியது. வந்தாரா உள்ளூர் சமூகங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுகிறது, சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிர்வகிக்கிறது மற்றும் வனவிலங்குகள் செழித்து வளரக்கூடிய நிலையான வாழ்விடங்களை உருவாக்க நீண்டகால உத்திகளை உருவாக்குகிறது. We don't want to interfere too much. We need to try and make sure that they are raised in a state that will make it possible for them to form part of a rewilding program one day should the opportunity arise. And I'm quite confident that we're able to tick all the boxes to facilitate such a program. I think many people think that the real trick is to teach these animals to hunt. And actually that's the easy part. I mean, they have really strong instincts. But the big part of the work that needs to be done is to make sure that they adapted to the climate, to the parasites, and then to prepare the people, who they're going to share space with. வந்தாரா என்பது வெறும் சரணாலயம் மட்டுமல்ல, அது ஒரு இயக்கம். சுற்றுச்சூழல் நாகரிகத்திற்கான மாற்றத்திற்கு இது ஒரு வாழும் எடுத்துக்காட்டு. 25 மில்லியனுக்கும் அதிகமான மரங்கள், ஜாம் நகரின் தரிசு நிலப்பரப்பு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு செழிப்பான பசுமையான புகலிடமாக மாறியுள்ளது. வந்தாரா இனங்கள் சார்ந்த வாழ்விடங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இங்கு இயற்கையான பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த விலங்குகள் பாதுகாப்பாக உணர்கின்றன. நிலப்பரப்பு வடிவமைப்பு, தாவர உடலியல் மற்றும் சூழலியல் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் வந்தாரா இழந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுக்கிறது, தண்ணீரை பாதுகாக்கிறது. சிறப்பான நில அமைப்பு நுட்பங்கள் மண் அரிப்பை குறைக்கின்றன, நீர் தகவமைப்பை மேம்படுத்துகின்றன மற்றும் வெள்ளத்தை தணிக்கின்றன. நீரை பாதுகாப்பதும் அதன் நிலையான பண்பாட்டை உறுதி செய்வதும் வந்தாரா தீவிரமாக செய்து வரும் ஒரு பணியாகும். வந்தாரா நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை சேமித்து வைக்கிறது. செயற்கை ஈர நிலங்கள் மற்றும் குறைந்தபட்ச கான்கிரீட் பயன்பாடு நிலத்தடி நீர் இருப்பை உறுதி செய்கிறது. We farm a lot of our stuff locally, so we have helped the local farmers. So we tell them organic manure from our gaushalas, from our elephant, the dung, we give it to the farmers. So they also have an economy. We farm the feed. An elephant needs 200 kilos of fodder a day. Correct. So we have 200 elephants, so imagine the amount of food. So everything is made in India, grown in India, grown locally as much as possible. And also there's an economy of more than 10-12,000 people based on this whole rescue center. வந்தாரா எனும் பாரதத்தின் மாபெரும் நிலப்பரப்பில் இருந்து எந்த பூமி பந்து மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்ற செய்தியை உலகிற்கு அனுப்புகிறது. In our Sanatan, every deity has an animal which is close to her or his heart. True. Every deity has a vahana is an animal. Yeah. Krishna also says that all life is equal. Yeah. May it be a human or may it be a bee or may it be an ant, everything is equal. மீட்புக்கு அப்பாற்பட்டு வந்தாரா குணப்படுத்தும் மையமாகவும் உள்ளது. Human welfare, there are a lot of people working, but animal welfare
there are few people working. I think I was the chosen one, and I was fortunate enough that God's blessings that I could do seva of animals. For me, in today's life you can't see God, but I see God within every animal. So it's my giving back to society. சமநிலையை நிலைநாட்டுவது, மனிதனும் இயற்கையும் இணைந்தால் இருவரும் முன்னேறலாம் என நிரூபிப்பது, இதுதான் பந்தாராவின் சாராம்சமாகும்.